you selected? So core data or foundation? Foundation. Okay. Foundation or heavy foundation? Foundation. Tools எதுவும் ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் எதுவும் ஷேர் பண்ண விருப்பம் இருக்கா? My favorite go-to tool now is Visual Studio. So SwiftUI is a really powerful framework. Is Apple development is going to be there for next 5 years or it will go away? இப்போ ஃபுல்லாக ChatGPT இல்லை ஏஐ டூல்ஸோ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டூ யூ திங்க் தட் இட் வில் ரீப்ளேஸ் த டெவலப்பர் ரோல் ஆர் சம்திங்? இந்த ஃபீச்சர் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஓகே நேவிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஸ்விஃப்ட். வெல்கம் டு ஸ்விஃப்ட் பப்ளிஷ்ட் டாக்ஸ் பாட்காஸ்ட். So in the podcast is a platform where we bring a lot of inspiring journeys, insightful conversations and fascinating stories around the tech world. So I am your host Sabapati, senior iOS developer. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க inspiring guest. So 9 years of experience in IT industry and mostly into iOS development. A senior iOS engineer, tech evangelist from Zoho Corporation, and also he is a mentor, blogger and a public speaker also. So கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பயராக இருக்கும். And also in the episode it will be mainly for budding iOS professionals and also senior iOS developers. So let's welcome our guest. So hi Rizwan, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். Thank you for having me here. Yeah, to share your journey and also insights about in iOS development. So thank you. இன்னைக்கு நீங்கள் யூ ஆர் இன் டு Zoho Corporation, ரைட்? ஸோ உங்களோட இனிஷியல் கேரியர் அந்த ஜேர்னி பற்றி நம்ம ஆடியன்ஸுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஷூர். ஸோ பேசிக்லி கரியர் ஸ்டார்ட் ஆனதே வந்து 2015 காலேஜ் டேஸ்லன்னு சொல்லலாம். வென் வி ஆர் ஆல் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ரேண்டம் திங்ஸ். என்ன பண்ணலாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது, ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டெவலப்மெண்ட் இது தரும், ட்ரைனிங் தரும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரி, ஆண்ட்ராய்டு தான் பண்ணியிருக்கோங்க, iOSனால் என்ன, ஆப்பிள் பார்த்ததே கிடையாது, மேக் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஐஃபோன் பார்த்தது கிடையாது, நாங்களே அது ப்ரொவிஷன் தரோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த க்யூரியாசிட்டியில் சரி புதுசாக இருக்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விளையாட்டில் ஆரம்பிச்சது தான். அண்ட் நவ் இட் ஹஸ் பிகம் மை கரியர் ஆகிடுச்சு எனக்கு. என்னுடைய 9+ இயர்ஸ் எப்படின்னு சொல்லும்போது ஓ அவ்வளோ இதாகிடுச்சா அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். யா. இப்போ இந்த Zoho என்ட்ராகிறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஸோ அது என்ன, எப்படி கடந்து வந்த பாதையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் தேர் ஓன் பாத் அண்ட் ஜர்னி இன் டு கிளியர் தி ப்ராசஸ் கிளியர் பண்ணுறது நிறைய வழிகள் இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, என்னுடைய பாதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஓகே iOS கற்றுக்கிட்டாச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் அப்ளை பண்ணது தான். அப்ளை பண்ணிவிட்டு இட் வாஸ் லைக் ப்ராஜெக்ட் பண்ணி காட்டணும் அவங்களுக்கு. ஐ மீன் பேக் அண்ட் ஃபோர்த் அவங்க சேஞ்சஸ் சொல்லுவாங்க, அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இட் வெண்ட் ஃபார் லைக் 6 months. ஓகே, 6 months. அண்ட் தென் அதுக்கப்புறம் got selected into Zoho. Yeah. ஓகே. ஸோ இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் சொல்லலாம். ஏன்னா அதேமாதிரி Zoho நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ கோடிங் ரவுண்ட்ஸ் வில் பி மோர், ரைட்? ஸோ நீங்கள் Zohoவில் ரொம்ப நாள் யூ ஆர் ட்ராவலிங் வித் தெம், ரைட்? ஆமாம். அண்ட் ஆல்சோ அந்த இதில் கெட்டிங் இன் டு தேட் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கும்போது இன்டர்வியூ நிறைய பேருக்கு எடுத்துகிட்ருக்கீங்க, நீங்கள் ஜூனியர் டெவலப்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? இட் ஃபீல்ஸ் குட். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ வாஸ் கிவிங் இன்டர்வியூஸ் அண்ட் தென் ஐம் டேக்கிங் இன்டர்வியூஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அ ரியலி நைஸ் ஃபீலிங். பட் அலாங் த வே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது தான். As a fresher, as a college fresher, I thought every team works in the same pace, same direction. But no, it is not like that. Every team has their own set of
directions, their ways, their cultures, ஓகே and ரெக்குவயர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இன்டர்வியூ பேட்டர்ன் இருக்குமா டீமுக்கு டீம்னா ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். டீமுக்கு டீம் மாறும் அண்ட் ரோலுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். ஓகே. ஸோ டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பருக்கு வேறு மாதிரி இருக்கும் செட் ஆஃப் கொஷின்ஸ், iOS டெவலப்பருக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆட்டோமேஷன் இன்ஜினியருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ யூ கேனாட் டிஃபைன் இட். அந்த பர்சன் வந்து அந்த இன்டர்வியூக்கு அந்த ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அந்த இது அந்த ஜாப் ரோல் அது மேட்ச் ஆகும்போது தான் இட் கிளிக்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ யா ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்போ யூ ஆர் த ரைட் பர்சன் டு எஜுகேட் த யங் யூத்ஸ் சம்திங் லைக் வாண்ட்ஸ் டு. அவங்க வந்து இப்போ ஜோகோவில் என்ட்ரு பண்ணோன்னா அவங்க என்னென்னலாம் தயார்படுத்திக்கணும், எதெல்லாம் தே நீட் டு லேர்ன் மோர் பிஃபோர் என்ட்ரிங் டு ஜோகோ கார்பரேஷன்? ஓகே. ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன், இதை தாண்டியும் நிறைய ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் ஜென்ரலி எவ்ரி டீம் வாட் தே எக்ஸ்பெக்ட் இஸ் லைக் யூ ஷுட் பி குட் அட் ஆப்டிடியூட், அந்த 12th அந்த ஆப்டிடியூட், அண்ட் தென் யூ ஷுட் ஹாவ் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். ஓகே. குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், குட் டீபக்கிங் ஸ்கில்ஸ் ஆப்வியஸ்லி, அண்ட் தென் இந்த லாஜிக்கல் ரீசனிங் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் டெவலப்பர்ஸ். ஓகே. ஸ்பெசிஃபிக் டு டெவலப்பர்ஸ், ஜென்ரல் டெவலப்பர்ஸ், பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் வாட் எவர். அண்ட் ஃபஸ்ட்டு இது பார்ப்பாங்க ஆப்டிடியூட் இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா வரும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் பார்ப்பாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் ஹை லெவல் டிசைன் எப்படி பண்ணுறீங்க, லோ லெவல் டிசைன் எப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணுறது, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஈவன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்குமே இப்போ ஹை லெவல் டிசைன்லாம் கண்டிப்பாக எஸ் கண்டிப்பாக கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே. யூ வில் ஹாவ் அ யூனோ லீடு, அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே, போனஸ் பாயிண்ட். ஓகே. ஸோ இட் வில் பி காம்படிட்டிவ், வெரி மச் காம்படிட்டிவ். லைக் 10 பேர் இருக்காங்கன்னா இப்போ ஆஸ் அன் இன்டர்வியூவர் 10 பேரில் இப்போ ஒருத்தர் 2 பேர் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இமேஜினேட்டிவாக சொல்கிறேன். அப்போது ஐ வில் சி இல்லை என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யா. ஓகே ஓகே, தட்ஸ் குட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் அபவுட் திஸ். இப்போ டிஎஸ்சி சொல்கிறீங்களா, அதில் எதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தே வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்? பேசிக்லி இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அண்ட் பர்சனல் ஒப்பீனியன். லீட் கோட் இஸ் ஃபைன், நாட் மோர் தென் தட். Lead code is fine, then geeks for geeks and all is fine. Lead code is fine and neat code ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஃபைன் தான். நீட் கோட். ஆமாம், பிகாஸ் இட் கவர்ஸ் எவ்ரி திங். ஓகே. லைக் எனி டெக்னிக்கல் இன்டர்வியூ தே கவர், நாட் ஓன்லி ஃபார் XYZ கம்பெனி, எனி ABC கம்பெனி. ஓகே. இப்போ லோ லெவலுக்கும் ஹை லெவலுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது இருக்கும்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இட் வுட் பி பெட்டர் டு த லிசனர்ஸ். ஸோ இப்போது யார் வேணாலுமே வந்துட்டு ஒரு இது பண்ணிடலாம், பிரிண்ட் பலெண்ட்ரோம் நம்பர் ஆர் பிரிண்ட் ஸ்டார் பேட்டர்ன் அந்த மாதிரி. பட் இப்போது ஹை லெவல் டிசைன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் இது பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா யூ வில் திங்க், ஐ வில் see how you do it. இப்போ கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணுறீங்களா, நேம் எப்படி வைக்கிறீங்க, லாஜிக் எப்படி எழுதிருக்கீங்க, ஆர்டர் ஆஃப் n² பண்ணுறீங்களா, அதை ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா. அண்ட் யூ ஷுட் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ், யூ ஷுட் பி இன்ட்ராக்டிவ் வித் தி இன்டர்வியூவர். ஓகே. ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங் இல்லை ஹை லெவல் டிசைன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறோங்கிறது அதில் வந்து ஒரு ஜென்ரிக்காக கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம நிறைய கேள்வி கேட்கணும், டிரைவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. சம்டைம்ஸ் அது வந்து டு டெஸ்ட் யுவர் நாலேஜ் அண்ட் திங்கிங், இன்டெலெக்சுவல். எப்படி ஹவ் ஆர் யூ யூனோ நேவிகேட்டிங் த வாட்டர்ஸ். இன்ஃபேக்ட் தேர் மே நாட் பி டெஃபினட் ஆன்சர் to a question. What is the important is the process. How are you thinking? Okay. It can be right or wrong. But it can be right or wrong. But nammaloda point of view. What is your point of view? Okay. So these are all personal, my personal way of evaluation and what I do. Okay.
இட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஓகே. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேண்டிடேட் இப்போ iOS டெவலப்பர்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? ஓகே. ஒரு ஆஸ் அ இன்டர்வியூ வர ஆஸ் அன் இன்டர்வியூ நான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஆப்டிடியூட். இப்போது அதில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே வந்துட்டு ஐ வில் பர்சனலி இல்லைனோ ஓகே திங்க் அபவுட் இட். இட் இஸ் லைக் ஆப்டிடியூடு சரி பண்ணிக்கலாம், ஆட்டிடியூடே சரி இல்லைன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஏன்னா பிகாஸ் ஆஃப்டர் யூ கம் இன் டு அ டீம், இட் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ ஆர் ஒன் உமன் ஷோ, இட்ஸ் நாட் ஒன் பர்சன் ஷோ. நிறைய பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க மினிமமாக சொல்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் அகெயின் இட்ஸ் நாட் அபவுட் இங்கிலீஷ், தமிழ், வாட்எவர். ஓகே. சொல்ல வர்றது ஆமாம், சொல்ல வர்றதை நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட், ஐ மீன் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அது எப்படி பண்ணுறீங்க, டீமை வந்து டீமோட ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. எஸ், கற்றுக்கிற அந்த இது இருக்கான்னு நான் ரொம்பவே பார்ப்பேன். ஏன்னா வெளியில் இருக்கிற என்வாயன்மெண்ட் வேறு, உள்ளே இருக்க என்வாயன்மெண்ட் வேறு. அடாப்டபிலிட்டி, ஈஸியாக ஆகிறாங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பற்றி பேசிட்டோம். இப்போ நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்கிறத விட ஒரு ஃபீச்சர் கொடுத்தா நீங்கள் எப்படி அதை அனலைஸ் பண்ணுவீங்க, இல்லை எப்படி அதை ஒர்க் ஃப்ளோ இல்லை டெவலப்மெண்ட் ஒரு பிளானிங் இருக்கும்ல உங்களுக்கு, அதே மாதிரி அது எந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ அது சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ அகெயின் ஒரு டீமுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஓகே. அண்டு பேசிக்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரெக்குவயர்மெண்ட் வரும் ஃப்ரம் தி ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ஓகே, அண்ட் ஆல் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அது வந்ததுக்கப்புறம் இட் ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். நம்ம ஒன்றும் புதுசாலாம் இல்லை. ரெக்குவயர்மெண்ட் கேதரிங் ஃபேஸ் இருக்கும், டிசைனிங் ஃபேஸ் இருக்கும், ஓகே, டெவலப்மெண்ட், டெஸ்டிங், அதுக்கப்புறம் ரீஐட்ரேஷன், அந்த மாதிரி. ஓகே, இட் கோஸ். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் illustrating with examples. Zoho is mean for products, right? ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு ஃபீச்சர் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும், அதை பற்றி உங்களோட இன்சைட்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணுறது எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறது. ஓகேனா ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிஷியல் ஸ்டார்டிங் ஃபேஸஸில் வந்துட்டு எல்லாமே புதுசாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, இட் வில் பி டாண்டிங், இட் வில் பி பயமாக இருக்கும். இப்போது ஒரு ஃப்ரெஷரோட மைண்டில் என்ன ஓடும்னா, என்னையை நம்பி இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்களே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, ஏதாவது ப்ரொடக்ஷனில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா 99% இருக்குது, தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்கு தான் டீம் இருக்குது. ஸோ தட் வி won't let it happen. ஸோ ஃபீச்சர் அப்படின்னீங்கன்னா, கம்மிங் பேக் டு யுவர் ஃபீச்சர், ஒரு ஃபீச்சருமே பிடிச்சி தான் எடுக்குது. ஐ மீன் we will work on that. ஓகே. ரிஸ்வான், இப்போ நம்ம Zoho கார்பரேஷன் பற்றி நம்ம ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ உங்களோட ஒர்க் டே டு டே ஒர்க் ஆக்டிவிட்டீஸ், யூ ஆர் மேஜர்லி ஸ்பெஷலைஸ்ட் இன் டு iOS டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஆப்பிளோட நியூ இன்வென்ஷன் விஷன் OS, அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது? ஓகே. ஸோ என்னுடைய பர்சனல் கருத்து என்னென்னா, இட் இஸ் டூ குட். அந்த விஷன் OSங்கிறது டூ குட், பட் இன்னும் அதோடைய பொட்டென்ஷியல் அன்லாக் ஆகலன்னு தான் நான் சொல்வேன். ஸ்லோலி இட் மே அன்லாக் அண்ட் இட் இஸ் அ பிட் காஸ்ட்லி. ஓகே. ஏன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 3 to 4 lakhs. கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஐ கெஸ். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன், இட் வாஸ் பல்கி அண்ட் பேட்டரி எடுத்துகிட்டு போக முடியல எல்லா இடத்துலையும். ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே, இட்ஸ் a good combo. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் விஷன், அப்புறம் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மல்டிவியூ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. பட் இப்போ விஷன் OS அதில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அகெயின் நான் அதுதான் சொல்ல வரேன். அது எனக்கு அக்சசபிளாக இல்லை அந்த ஹார்ட்வேர், இல்லையா? ஓகே. ஆமாம். அதாவது என்னால் அது வாங்கி, இப்போ ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, தியரட்டிக்கலாக படிக்கிறது வேறு, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்க்குறது வேறு. ஓகே. ஐ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு இட். ஸோ எனக்கு அவ்வளோ டெப்த் நாலேஜ் இல்லை அதில். ஸோ
யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி ஓகே ஓகே நம்ம ஆப் ரன் ஆகுது அப்படின்னு அப்படி பார்த்தேன். ஓகே ரன் ஆகுது இன் தட் விண்டோ மோட், அவ்வளோதான். பிகாஸ் இட் இஸ் அ சிங்கிள் டிவைஸ் ஷேர்டு வித் ஸோ மெனி பீப்புள். ஸோ யா. இப்போ நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து விஷன் ஓஎஸ் சம்மந்தமாக இந்தியாவில் நடக்குதுல்ல? யா பார்த்தேன். ஓகே, அதில் நீங்கள் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண? நான் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஓகே ஓகே ஆனால் நடக்குதுன்னு நான் பார்த்தேன். ஓகே இட் இஸ் குட். ஓகே ஓகே. ஸோ இப்போ விஷன் ஓஎஸ் இல்லாமல் இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் SwiftUI பார்த்தீங்கன்னா இப்போ அது குளோபல் லைக் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்சைட் தி ஆப்பிள் இட் செல்ஃப், ரைட்? ஆப்பிள் இப்போ டிவி ஓஎஸாக இருக்கட்டும், iOS, ஐபேட் எல்லாத்துக்குமே SwiftUI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட ஃபியூச்சர் அதோட அடாப்டேஷன் எப்படி உங்களுக்கு, வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? ஓகே, மல்டி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். மல்டி பிளாட்ஃபார்ம்னு கரெக்டாக இஃப் யூ வேர்ட் இட் ரைட். ஸோ SwiftUI is a really powerful framework. I would say it is easy to get started but very difficult to master it. Okay. I've seen the transition. I have seen so many transitions. நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் Objective C entirely. And we moved to Swift. அதே மாதிரி தான் இப்போது கோர் டேட்டாலேருந்து இப்போ ஸ்விஃப்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இஃப் யூ நோ என்எஸ் URL கனெக்ஷன்னு இருந்தது டு மேக் அன் API கால். இப்போ URL செஷன். ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் வில் பி தேர் அண்ட் வி ஹாவ் டு அடாப்ட் அஸ் டெவலப்பர்ஸ். ஸோ SwiftUI இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃப்ரேம்ஒர்க். பட் தி கேட்ச் இஸ் பர்சனலி கலெக்ஷன் வியூஸ் வந்து UI கிட்டில் பவர்ஃபுல்லாக இருக்குது. SwiftUIயில் இன்னும் அவன் அந்த இது கொடுக்கல, இன்னும் இந்த பவர் இன்னும் அன்லாக் பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ஸ், ஸோ மெனி திங்ஸ் விச் ஆர் கம்மிங் அப். இஃப் ஐம் நாட் ராங் 2019 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 5 years now, 5+ years. So it has matured a lot, it has come a long way. Okay. So yeah. இப்போ நேவிகேஷன் இனிஷியலாக அதோட கிரிட்டிசிசம் இருந்தது பார்த்தீங்களா? இப்போ நேவிகேஷன் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ், இட் இஸ் பெட்டர். அகெயின் த ப்ராப்ளம் வித் திஸ் திங் இஸ், இப்போது iOS 18 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கஸ்டமர் 16லேயும் இருப்பாங்க, iOS 16, 17லேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸ் கொடுக்க போகிறோம்? இந்த பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி. ஸோ நிறைய இஃப் செக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். எஸ், இப்போ வந்து நேவிகேஷன் ஸ்டாக் கொடுத்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே, பட் தேர் ஆர் அதர் patterns which you can use. For example, இது இருக்கு, using UI kit wrapped inside UI navigation view controllers, hosting controller which அது பண்ணலாம். That is better. I know SwiftUI போயிட்டு மறுபடியும் UI kit வரீங்களே அப்படின்னா வந்து தான் ஆகணும், பிகாஸ் ஆஃப் if you want to give better compatibility. Okay, so still நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் சில விஷயங்கள்ல இப்போ வெப்வியூமே பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெகிரேஷன் நாட் அ கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உங்களோட ரீசன்ட் டாக் பார்த்தேன், iOS SketchUp, Zoho, அதில் நீங்கள் SwiftUI பற்றி சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ ஒன் ஆர்கிடெக்சர், தி கம்போசபிள் ஆர்கிடெக்சர். ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அது எல்லாருக்கும் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுமா? கம்போசபிள் ஆர்கிடெக்சருமே அப்படி தான். இட் வாஸ் அ பிட் சேலஞ்சிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அட் ஃபர்ஸ்ட். நான் சொல்கிறது 1 year முன்னாடி, 1.5 years, 2 years முன்னாடி. இப்போது எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் இந்த நேவிகேஷன் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ இட் இஸ் குட். பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டியும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட். ஓகே, எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஆனால் again there are pros and cons to it. We have to select. இப்போது ஒரு நல்ல போயிட்டு இருக்க, ஐ மீன் ஹை எப்படி சொல்கிறது, ஹை டவுன்லோட் ப்ராடக்ட் வந்துட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு லைவில் இருக்கிற ப்ராடக்டை எடுத்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. அண்ட் டிசிஏங்கிறது வந்துட்டு கம்போசபிள், தட் இஸ் கம்போசபிள் ஆர்கிடெக்சர் இஸ் அ தேர்ட் பார்ட்டி. இப்போ அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா? So again I hope they don't close it. But again ஆனா அவங்க ரெகுலராக அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க. எஸ். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரிடக்ஸ் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி இருக்கு. ரிடக்ஸ் அது வந்து ரியாக்ட் நேட்டிவ் கைண்ட் ஆஃப் திங், ரைட்?
So maybe they were into React Native, well versed in it. So they started incorporating with the native. ஓகே. ஸோ இப்போ அதில் நேவிகேஷன் சொல்யூஷன் எல்லாமே இருக்கும். பட் இப்போ தேர்ட் பார்ட்டி எல்லாருமே யூஸ் விருப்பப்பட மாட்டாங்க, கிளைண்ட்ஸ் சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்? அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், ஹோஸ்டிங் கண்ட்ரோலரில் ரேப் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. பிகாஸ் அகெயின் ஒரு பேட்ச் மாதிரி இருந்தாலுமே இட் ஒர்க்ஸ் ரியலி குட். ஓகே, ரியலி குட். இப்போ யூஐ கிட்ல இருந்து யூஸ் பண்ணால் you need to use the UI host controller. So இந்த view representable அப்படிங்கிறது அது எப்படி யூஸ் பண்ணுறது? எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தான். UI hosting controller, UI view representable எல்லாமே வைஸ் வர்ஸா. இப்போ UI கிட்லேருந்து SwiftUI, SwiftUIலேருந்து UI கிட். இப்போது அகைன் ஒரு சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, SwiftUI செல்லிங் பாயிண்ட்டே என்னது, டேட்டா பைண்டிங் தானே. ஆமாம். இப்போது வியூவில் சேஞ்ச் ஆனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், அங்கே சேஞ்ச் ஆனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். You may miss that in hosting controllers and UI view representable. Manually handle பண்ணுற மாதிரி இருக்கும், ரியாக்டிவ்னஸ் இருக்காது. ஓகே. அகெயின் TCA கம்போசபிள் ஆர்கிடெக்சருடைய இது மோட்டிவ் என்னன்னா, இட் இஸ் டு செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆர் சம்திங், ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ சைடு எஃபெக்ட். ஒரு வேல்யூ மாறுது, 1லேருந்து 2 மாறுதுன்னா இட் இஸ் அ சைடு எஃபெக்ட். அது வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. ஓகே. இப்போ நம்ம யூஐ கிட்டில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஹைட் பண்ணிக்கலாம், இதில் அந்த சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் இருக்கும். பட் SwiftUIல அந்த இது ப்ராப்ளம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ SwiftUI வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ஸில் யூஸ் பண்ணோம்னா அது இப்போ அதோட மெச்சூரிட்டி லெவல் இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? எஸ், மெச்சூர்டாக தான் இருக்குது. அகெயின் நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் இட், செலக்டிவாக இருக்கணும். ஓகே. ஸ்டார்ட் ஸ்மால்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ட்ரை அ ஸ்மால் மாடியூல் ஃபர்ஸ்ட். ஓகே. அண்ட் ஆஸ் அன் iOS டெவலப்பர் நானும் அது பண்ணுவேன். அதாவது ஆப்பிள் புதுசாக விட்டான் வைங்களேன், அது உடனே நம்ம ஆப்பில் இருக்கணும் அப்படின்னு ஒரு வேகத்தில் இருப்பேன். பட் அகெயின் இன் ரியாலிட்டி தேர் ஆர் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ். கண்டிப்பாக தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். வென் ஐ வாஸ் அ ஃப்ரெஷர், நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணிடலாம், இதை எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு. அதான் என்னுடைய லீட்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வில் பி லைக், நோ 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 நோ, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் இப்போதான் எனக்கு அது புரியுது ஆக்சுவலாக வை தே சே தட் அப்படின்னு. ஓகே. பிகாஸ் தேர் ஆர் ஸோ மெனி அதர் திங்ஸ் மூவிங் பார்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி யூ வாண்ட் டு புட் எவ்ரி திங், லைக் எதெல்லாம் புதுசாக வருதோ அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேயும். பட் ஸ்டில் அது நம்ம யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது அதோட டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி யூஐ கிட்டில் பண்ணும்போது அந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டிலாம் அந்த அளவுக்கு இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ அதோட ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இது SwiftUIங்கிறது ஒரு இவால்விங் ஃப்ரேம் ஒர்க் இல்லையா. கண்டிப்பாக எவ்ரி WWDC undergoes change. There are 2 changes for iOS developer. One is Swift. Okay. One is Swift and there is another UI kit. Sorry, so SwiftUI. SwiftUI. Right, so ரெண்டும் மாறி மாறி. ஓகே. முன்னாடி we have used Objective-C, அதில் வந்து நிறைய கோடு, மோர் கோட் வெர்போஸ். இப்போ நம்ம ஸ்விஃப்டில் ரொம்ப பெட்டர் ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஸ்விஃப்ட் இஸ் மச் பெட்டர் மெச்சூர் ஒன். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜிசிடி யூஸ் பண்ணுவோம், லோ லெவல் ஜிசிடி. இப்போ நம்ம மாடர்ன் ஸ்விஃப்ட் கன்கரன்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட உங்களுக்கு அந்த இது எப்படி ஃப்யூச்சர் இருக்கும்? பிகாஸ் இப்போ நம்ம லேட்டஸ்ட் 56 பார்த்தீங்கன்னா எல்லாமே டு ப்ரிவென்ட் த டேட்டா ரேஸ் நம்ம இந்த மாடர்ன் ஸ்விஃப்ட் கன்கரன்சி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்கள். அகெயின் ஸ்விஃப்ட் 6 வந்து கன்கரன்சி லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட்னஸ்ன்னு இருக்குது. சிவியர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் நார்மல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கம்பைலரில். ஓகே. ஸ்ட்ரிக்ட் மோடு வச்சிட்டிங்கன்னா இட் வில் நாட் லெட் யூ ரன் த ப்ராஜெக்ட். ஸோ பேசிக்லி எல்லாத்தையும் ஆக்டராக மாற்று அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸஸ் எல்லாத்தையும் ஆக்டராக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சென்டபிள் நான் சென்டபிள்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கணும்.
அப்படின்னு சொல்லும். அண்ட் அந்த த்ரெட்டிங் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்பைலரே வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே. பட் இப்போ இது இனிஷியல் பார்ட் வந்து இப்போ இந்த இது இருக்குது. இப்போது நம்ம ஃபியூச்சர் சப்போர்ட்டுக்கு வந்து இப்போ எல்லா இதுவுமே மாற்ற முடியாது நம்மளால். ஆமாம். ஸோ சம் ஆப்பிள் சப்போர்ட் இன்னும் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பெட்டராக இருக்கும் ஆப்வியஸ்லி, பட் ஆஸ் அன் iOS developer again change is only constant. Okay. We keep on changing, right? Like ஒரு இயரும் புது டிவைஸ் வருதுங்க. ஆமாம். ஒரு இயரும் புது OS வருது. கண்டிப்பாக. ஸோ த சேஞ்ச் இஸ் டிராஸ்டிக். இப்போ பேக் எண்டுனா அப்படி கிடையாது. ஓகே. இட் வில் ரன் ஃபார் 10-20 இயர்ஸ். பட் இன்ஃபேக்ட் ஒரு iOS அப்ளிகேஷனை போட்டுட்டு அப்படியே விட முடியாது நீங்கள் ஆப் ஸ்டோரில். 3 months ஒன்ஸ் ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக. ஸ்க்ரீன் சைஸ் இல்லை மேலே. ஆமாம், மேலே புது டிவைஸ் வரும். இல்லைனா ஆப்பிள் வில் சே அப்டேட் பண்ணி இல்லைனா நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ ஆப் ஸ்டோரில் நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல. அதே மாதிரி இப்போ அதில் சில இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எதுவும் ரிஜெக்ட் ஆன எக்ஸ்பீரியன்ஸு இல்லை அதை ரிசால்வ் பண்ண முடிஞ்சுதா? அது உடனே ஓகே ஈவன் தோ தே வில் சென்ட் யூ லாக்ஸ் அண்ட் ஆல் ரைட், நம்ம டீபக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது சொன்னீங்கன்னா பெட்டர். ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபுளாக இருக்கும். ஓகே. இன்ஃபேக்ட் அந்த அப்ரூவல் ப்ராசஸே வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அண்ட் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ராசஸ் ஆக்சுவலி. பிகாஸ் பேக் அண்ட் டெவலப்பர் என்ன சொல்லுவான், நான் பில்டு போட்டு ஃபீச்சர் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பட் ஆஸ் அன் iOS டெவலப்பர் இட் வில் டேக் டைம். நான் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாலுமே யூனோ ரைட் த சப்மிஷன் ப்ராசஸ். நம்ம டெஸ்டிங் எல்லாம் பண்ணி ஆப் ஸ்டோருக்கு கொடுத்தா ஆப்பிள் வில் டெஸ்ட் அவர் ஆப். ஓகே. அண்ட் they will do their checks. They will do internal checks and also crashes நிறைய crashesலாம் செக் பண்ணுவாங்க. எடுத்த உடனே கிராஷ் ஆகுதா? and also the exposure sensitive information why அப்படின்ற ஒரு question வரும். why are you asking photos when your app isn't relevant அப்படிலாம் நிறைய கேட்பாங்க. ஏன் இதை யூஸ் பண்ணுறீங்க, அதை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? சில வாட்டி வந்து கிளாரிஃபிகேஷன் வேணுன்றதுக்காகவே வந்து they will stop. okay. they'll pause your build. okay. and ஏன் கூட எப்படி நடக்கும்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், சரி இவ்வளோ பெரிய ஃபீச்சர் கொடுக்குறோமே ஆப்பிள் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு. ஆனால் சர்ப்ரைசிங்லி எதுவுமே நடக்காது. சின்னதாக ஒரு ஹாட் ஃபிக்ஸ் போட்டிருப்பேன், அப்போ வந்து பிடிப்பான். ஓகே நீ வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டும் இதுவும் வேறு மாதிரி இருக்குது, டிசைன் நீ மாற்றிருக்க ஆனால் ஸ்க்ரீன்ஷாட்டில் மாற்றலை அப்படின்லாம் ஸ்மால் திங்ஸாக இருக்கும். பட் நோ ஆப்வியஸ்லி நாட் ஸ்மால் திங்ஸ். ஸோ குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். இப்போ இந்த காப்பி ஆஃப் சம் பிராண்டட் ஆர் சம் அதர் ஆப்ஸ் அதையும் செக் அதுவும் இருக்குது. அண்ட் சேச்சுரேஷன், மார்க்கெட் சேச்சுரேஷனும் ரொம்ப பார்க்குறான் போல் இப்போது. ஓகே. ஐ ரெட் அன் ஆர்டிகல் தட் சர்டன் கேட்டகரி ஆஃப் ஆப்ஸ் ஆப்பிள் வில் நாட் அப்ரூவ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விஃப்ட் கன்கரன்சிக்கு தான் இப்போ ஆப்பிள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ கம்பைன் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களை பொறுத்தவரை எப்படி டெட்டா இல்லை? கம்பைன் ஃப்ரேம் ஒர்க் வந்து வந்த புதுசில் வந்து ஐ ரியலி லைக் டெட். ஏன்னா ஐ வாஸ் யூஸிங் RX Swift அண்ட் RX Cocoa. ஓகே ஆப்பிளே கொடுக்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். பட் அசிங்கமேட் வந்ததுக்கப்புறம் அதோட யூசேஜ் கம்மியாயிடுச்சு. பட் இஃப் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் டிக் டீப்பர், you are using combine indirectly in the form of publishers and state variables. SwiftUI ல நம்ம வந்து published அந்த இதுமே அத பேஸ் பண்ணி தான் வந்து combine is the basic for that type. yeah. So இப்போ ஆனா அப்டேட்ஸ் எதுவும் வரதில்லை கம்பைன். So maybe the set of Apple team they want to go with Swift concurrency, modern Swift concurrency. Because combine உடைய main aim வந்து ரியாக்டிவ்னஸ் தானே, யூஐ அண்ட் டேட்டாவை பைண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் SwiftUI வந்துடுச்சு. அண்ட் SwiftUI இஸ் டைரக்ட்லி யூஸிங் கம்பைன். ஸோ இப்போ நீங்கள் RX Swiftலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கம்பைன்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எது பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? RX Swiftல கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. போத் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். சிமிலர். ஓகே. இப்போ GCD முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், லோ லெவல் அண்ட் ஆப்ரேஷன் கியூ. இப்போ மாடர்ன் ஸ்விஃப்ட் கன்கரன்சி அதனால பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போது
ஸ்விஃப்ட் கரன்சி வந்ததால் ஸ்விஃப்ட் கரன்சி இஸ் பெஸ்ட்டுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா there are so many factors and அந்த த்ரெட் ஸ்விட்சிங் கான்டெக்ட் ஸ்விட்சிங்கில் வந்து GCD is performing well அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. அண்ட் ஆப்ரேஷன் கியூஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெல் அப்படிங்கிறாங்க. ஆப்வியஸ்லி தே ஆர் சி லெவல் இது இல்லையா, சி லெவல் APIs, ஸோ performs well. Yeah, I'm not saying async await doesn't work well. In fact, async await when branch was opened, Swift when it was not even publicly released, I started writing about it. ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே. I think இப்போ எங்கேயோ something has gone wrong and it has become more complicated அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். The learning curve is unnecessarily கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ async await கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் கன்கரன்சி. ஆமாம், ஸ்ட்ரக்சர்ட் கன்கரன்சி. அப்புறம் லேட்டராக ஆக்டர்ஸ் இப்போ சென்டபிள்ஸ் வந்து இம்ப்ளிசிட்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ ஆக்டர்லேயுமே இந்த ரீஎன்ட்ரன்சிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. ஸோ எவ்ரிவேர் நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் இப்போது ஆஸ் அ டெவலப்பர் நான் வந்து ப்ராடக்டை இது பண்ணுவா, இல்லை இந்த ஃபீச்சர்ஸை இது பண்ணுவா, இல்லை இவனுடைய ஸ்விஃப்டோட சண்டை போடுவா. So there are so many things, but again we don't have much option. We have to strike a balance between everything. Okay, so thanks for sharing these detailed insights about the Swift development and also modern Swift concurrency. Let's talk something more open heart. Okay. So be honest, it's your opinion. Okay. Nobody is going to judge you. So first question வந்து பாத்தீங்கன்னா, is Apple development is going to be there for next 5 years or it will go away? Okay. App development. I really wanted to stay longer as much as it can. Okay. Obviously it will be there. You know, we all are using iPhones, iPads, Mac, இது MacBook Pros, etc. right? இப்போ விஷன் கூட வருதுன்னு சொல்கிறோம். விஷன் வந்துருச்சு, அகைன் நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கணும். ஸோ it will be there for a long period. Okay. ஸோ இப்போ iOS மட்டும் இல்லாமல் வேறு எல்லா ஆப்பிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல. ஸோ அது எல்லாமே கற்றுக்கணுங்கிற மேண்டேட்டரி இருக்கா? அதான் நான் சொன்னேன், SwiftUI நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகிடும். யூ டோன்ட் நீட் டு திங்க் மச் அபவுட் இட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் மல்டி பிளாட்ஃபார்ம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து SwiftUI தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தே ஆர் ஏபிள் டு ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹியூமன் எந்த இதுனாலுமே நம்ம விஆர் ஸ்கீம். முன்னாடி கூகுள் பார்த்து பேசுவோம். இப்போ டெவலப்மெண்ட்னா ஸ்டாக் ஒர்க் ஃப்ளோ இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக ChatGPTயோ இல்லை ஏஐ டூல்ஸோ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டூ யூ திங்க் தட் இட் வில் ரீப்ளேஸ் த டெவலப்பர் ரோல் ஆர் சம்திங்? I will not say it will replace the developer, but it will make a developer 10x, maybe 100x productive. ஏன்னா ஆஸ் அ டெவலப்பர் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். என்னுடைய டைம் வேஸ்ட் எங்கே தெரியுமா ஆகும்? பாய்லர் பிளேட்டில் நிறைய பாய்லர் பிளேட்டு ஒரே பட்டனை வந்து இனிஷியலைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி டூப்ளிகேட் பண்ணி பண்ணுறதுல வந்துட்டு இட் இஸ் அ பாய்லர் பிளேட் ஃபார் மீ. என்னுடைய பிஸ்னஸ் யூஸ் கேஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஐ நீட் தட் இது. ஸோ இதெல்லாம் இந்த பாய்லர் பிளேட்லாம் இது பார்த்துக்குச்சுன்னா செட்டப் பண்ணுறது, நேமிங் கன்வென்ஷன்லாம் இது பார்த்துச்சுன்னா ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஓகே. ஸோ வாட் இஸ் நீட். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இதுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருப்போம், அதை நம்ம ரீஃப்ராக்ட் பண்ணுறதுமே இட் கேன் ஹெல்ப் யூ, ரைட்? இப்போ டெஸ்ட் கேஸ் ஜென்ரேஷன்ஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா பிகாஸ் நம்ம டெவலப்பர் we don't go with the testing more. So அப்போ அதுக்கும் பெனிஃபிட். அதுக்கும் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் எப்படி விஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணாலே டெஸ்ட் திஸ் மாடியூல் வித் திஸ் பட்டன் அப்படின்னு சொன்னாலே டெஸ்ட் பண்ணணும். ஓகே. அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பண்ணிருச்சுன்னா நல்லா இருக்கும்னு. So you want that feature? ஆமாம். next update. I think it is in இது ஆண்ட்ராய்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆல்ஃபாலேயோ மேபி அந்த இதில் கூகுள் ஐஓவில் காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஓகே. இப்போ நம்ம Xcodeம் இந்த ChatGPTயும் இப்போ இன்டெகிரேட் ஈஸியாக பண்ணிக்கலாம்ல அதில். ஸோ அதில் வி டோன்ட் நீட் டு காப்பி அண்ட் பேஸ்ட் இட். ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதோட திஸ்
good thing or bad thing? You have to strike a balance. Okay, there is a high chance where you can, உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் கோட் வச்சுருக்கலாம். பிரெயின் ராட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கான்செப்டே தெரியாமல் அடிக்கிறது இட்ஸ் ஓகே ஃபைன், பட் தெரிஞ்சுக்கணும். வி ஷுட் நாட் ஸ்டாப் திங்கிங்கிறேன். ஓகே. ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, பட் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். ஓகே. மேபி வாட் இஸ் த கான்செப்ட்? ஓகே. இப்போது நீங்கள் iOS டெவலப்பர் ஃபுல் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தட் நீங்கள் ஃபுல் டைம் iOS டெவலப்பர், நான் வந்து ஒரு டெவலப்பரே கிடையாது. ஓகே, என்கிட்ட ஐடியா இருக்குது. ஒரு ஐடியா வந்து வருது ரெண்டு பேருக்கும் காமனாக. நீங்கள் எஃபிஷியண்ட்டாக அடிப்பீங்களா, நான் எஃபிஷியண்ட்டாக அடிப்பேனா? iOS டெவலப்பர் நீங்கள் தான் அடிப்பீங்க. ஏன் அப்படின்னா யூ வில் நோ தி மெத்தடாலஜிஸ், ஆர்கிடெக்சர், எவ்ரி திங். நான் வந்து அதுக்கிட்ட சொல்லி சொல்லி புரிய வச்சு இது சொல்லணும். நீங்கள் வந்து நீ இந்த ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணணும், நீ SwiftUI தான் யூஸ் பண்ணணும், இதுதான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் பண்ணேன்னா UI கிட் யூஸ் பண்ணுவா, SwiftUI யூஸ் பண்ணுவா, தெரியல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் மேட்டர் இல்லை. அண்ட் ஹவ் யூ திங்க், வாட் யூ வாண்ட், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாருமே ஈஸியாக உடனே டெவலப் பண்ண முடியாது. தே வில் அண்ட் ஆல்சோ ஏஐ வந்து அவ்வளோ அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஈவன் தோ இட் இஸ் யூஸ் த லேட்டஸ்ட் மாடல்ஸ் ஆல்சோ. I have a different opinion on that. ஏன்னா it is pretty accurate these days. Okay. 2 years க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது தான். It is pretty accurate. Okay. ஸோ நீங்கள் எதுவும் டூல்ஸ், எதுவும் ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் எதுவும் ஷேர் பண்ண? Okay, my favorite go-to tool now is Visual Studio. Xcodeல பண்ணுறதை விட Visual Studioல பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா ரீசெண்ட்லி இன் லாஸ்ட் இந்த இதில் வந்து Xcode gave Visual Studio access. எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி, ஓப்பன் டு ஆல் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. யூ கேன் யூஸ் எனி ஐடி, டெக்ஸ்ட் பேடில் கூட அடிக்கலாம் போல. ஓகே. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ there are so many extensions in Visual Studio. Like some of them are pinned or something. We don't need to copy and paste. ஃபைல் மட்டும் கொடுத்தாலுமே அதுமே பெட்டர். ஓகே. ஸோ இப்போ ஆப் ஸ்டோர் மானிட்டைசேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து 30% சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் டெவலப்பராக சொல்ல போனால் இட்ஸ் ஹியூஜ் ஃபார் மெனி டெவலப்பர்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த பீப்புள் டு யூஸ் த தேர்ட் பார்ட்டி பேமெண்ட். இதோ இல்லை, மோஸ்ட்லி இன் ஆப் பர்ச்சேஸ் ஆர் இன்பில்ட் அந்த இதுதான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த தாட் எப்படி? இப்போ ஒருத்தர் வந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவ்வளோ எஃபெக்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வெறும் ஆப் மட்டும் கிடையாது, தேர் ஆர் ஸோ மெனி அதர் வேஸ். வேறு வெப் ஆப்பாக இருக்கலாம், ஆண்ட்ராய்ட்லேருந்து சோர்ஸ் இருக்கும், வெப் அப்ளிகேஷன்லேருந்து சோர்ஸ் இருக்கும், ஆன் ப்ரிமைஸ், ஆன் க்ளவுட், அந்த மாதிரி இருக்கும். பட் இண்டி டெவலப்பர்ஸுக்கு, அதுக்கு தான் இண்டி ஹப்பே ஆரம்பிச்சது. இண்டி டெவலப்பர்ஸுக்கு வந்து அது மட்டும்தான் பிரெட் வின்னர். அப்படி இருக்கும்போது தேர் ஆர் ஸோ மெனி வேஸ், ஸோ மெனி திங்ஸ் தட் கேன் கோ ராங். இப்போ ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வருது, ஆப்பையே தூக்கிடுறாங்க அப்படின்னா கான், அந்த சோலோ ஆண்டர்ப்ரனர் இஸ் கான், ரைட்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அந்த 30%ங்கிறது நமக்கு பெரிய விஷயமா இல்லைன்னாலுமே, பெரிய விஷயம்தான், அவ்வளோ இம்பேக்ட் பண்ணலனாலுமே ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பருக்கு வந்து இட் வில் பி அ வெரி பிக் இம்பேக்ட். ஆனால் பட் அகெயின் ஆப்பிள் ஹேஸ் டு ரன் their platform. There are so many things going on. I think 15% for 2 years அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். I'm not sure if it is there now for new small scale and small scale developers அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இது இண்டி டெவலப்பர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் யூரோப் மார்க்கெட்டில் வந்துட்டு யூ கேன் யூஸ் எனி இது. ஓகே. in-app purchase. Okay. ஆனால் இந்தியாவில் நாட் பாசிபிள். ஸோ ஆனால் யூரோப்பியன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது, ஏன்னா அவங்க லாஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே, தூக்கிடுவாங்க. ஓகே. ஜப்பானில் வந்து ஒரு ஒன்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா தே வில் ஸ்டே ஃபார் தட் கம்பெனி ஃபார் லாங் டைம். தே வில் ரிட்டையர் ஆல்சோ. ஸோ பட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1 year or 2 years. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு ரைட் பர்சன் தான் சொல்லலாம். பிகாஸ் யூ ஆர் ஸ்டேயிங் இன் Zoho அண்ட் யுவர் ஜேர்னி வந்து Zohoலயே இதாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது
Okay, so one important aspect for any person is the culture and the team environment, how Okay. it is. Okay, எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும், பட் how you fit in, how you contribute and how your teammates are, அந்த மாதிரி அது வந்து very important. It doesn't matter if you switch in 1 year or 2 year, doesn't matter if you switch after 10 years or 15 years. If you don't, personally I love my job, I love what I'm doing. Okay. The people, it's about the people. In fact, ஒரு ஆப் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். Okay. ஒரு டெக்னாலஜி இருக்கலாம், it could be easily replaced, but people are irreplaceable. Okay. It is very important with whom you work. Okay. Okay, and your manager is important. Okay. Okay, So it depends on that. There are so many people, who switch, who choose to stay. There are so many people. yeah, some people go It's a personal choice. after some months also they will change to some company. It doesn't mean that இப்போ நிறைய இந்த மாதிரியும் இருக்கும். இப்போ இவங்க ஸ்விட்சே பண்ணலன்னா அவங்க க்ரோத்தே இருக்காது. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இருக்கும், உங்களுக்கு அது தெரியல, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சர்டன் பெனிஃபிட்ஸ் ஆர் சம்திங் லைக் உங்களுக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது ஒரு லாங் டைமாக இருக்கிறது வந்து அது வேறு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கும்? ஆஸ் யூஷுவல் சேலஞ்சஸ், நேவிகேஷன், கம்யூனிகேஷனில் தான் நிறைய சேலஞ்சஸ் வரும். கோடு கூட எழுதிடலாம், ஆனால் நம்ம கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ரெக்குவயர்மெண்ட் வாங்கும்போது ப்ராப்பராக வாங்கணும். ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ப்ராப்பராக ப்ரொபகேட் பண்ணணும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சேஞ்சை ப்ரொபகேட் பண்ணணும்னா எல்லாருக்குமே கஷ்டம். ஸோ வி ஹாவ் டு பி considerate about it and we have to be empathetical to the other person. கொஞ்சம் empathy காட்டணும். We have to be, because they are not machines, they are people. Exactly. Okay. Right. ஓகே. இப்போ நீங்கள் சென்னையிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நியூ டெல்லிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சேம் கம்பெனி. ஸோ அந்த கல்ச்சர் எப்படி உங்களுக்கு டிஃபர் ஆகுது? ப்ராடக்ட் சேம், எல்லாமே சேம் தான். இங்கே இட்லி சாம்பார்னா அங்கே வந்து சப்பாத்தி, அவ்வளோதான். நாட் மச். ஸோ ஆர் ஆர் யூனிக்? எவ்ரிதிங் இஸ் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஓகே. பட் இன் தி எண்ட் நான் சொன்ன கல்ச்சர், த கல்ச்சர் இஸ் தி சேம். ஓகே. Okay, thanks for sharing this. Like, and also you are very unique, and also எப்படி சொல்கிறது, நீங்கள் you are staying for a long time with the same company, so the trust and also you like the job more. So yeah, thank you, and thank you for answering the open-minded questions. So கண்டிப்பாக இது ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட தாட் ப்ராசஸ் ஆன் த ஆப்பிள் டெவலப்மெண்ட் அதுவுமே ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் எ பிரேக் ஃப்ரம் சீரியஸ் கொஷின்ஸ். லெட்ஸ் கோ இன் டு சம் ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ குவிக் கொஷின்ஸ் அண்ட் குவிக் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபேஸ் ஆஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஆர் அப்ஜெக்டிவ்னா அந்த அப்ஜெக்டிவ்சி செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ஜெக்டிவ்சி ஆர் ஸ்விஃப்ட் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ கடைசி உங்களுக்கு எது ஃபேவரட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃப்ரேம் ஒர்க் ஃபேஸ் ஆஃப். ஓகே ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கோர் டேட்டாலேருந்து பேசுனீங்க. ஸோ கோர் டேட்டா ஆர் ஸ்விஃப்ட் டேட்டா? கோர் டேட்டா ஆப்வியஸ்லி. ஸ்விஃப்ட் டேட்டா இஸ் ஓகே நியூ. ஓகே, ஸோ கோர் டேட்டா இஸ் யூ செலக்டட். ஸோ கோர் டேட்டா ஆர் ஃபவுண்டேஷன்? ஃபவுண்டேஷன். ஓகே, foundation or AV foundation? Foundation. Okay, so foundation or UI kit? Foundation. Okay, so and foundation or reality kit? Foundation. I'll stick with foundation. Okay, sorry, foundation or sprite kit or something? I have not much used sprite kit, so I'll stick with foundation. So foundation or core ML? Core ML. Okay, core ML or Vision OS framework? Okay, Vision OS. Okay, Vision OS or SwiftUI? SwiftUI. Okay, so yeah, that's the thing. Okay. So this is the last one. So yeah, SwiftUI ஏன் அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. It is powerful actually. அதோடைய பவர் வந்து இட்ஸ் பவர்ஃபுல். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த
mistake as an experienced developer we do is we try to see SwiftUI from UI kids perspective. We should not do that. Okay. It is different. So அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணோன்னா it is easy to adapt. Okay. And some questions are there. So இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் உங்களோட ஃபேவரட் ப்ரொடக்டிவிட்டி ஆப் தட் ஹெல்ப்ஸ் யூ டு, நீங்கள் நிறைய விஷயங்களும் பண்ணுறீங்க, ஒர்க்கும் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ யூ ஆர் டூயிங் அதர் திங்ஸ். ஸோ எது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஆப்பாக? Zoho to do is good. Okay, so you are managing those things. Yeah, we can manage it. Okay. Assign, prioritize. Okay. So what is the underrated framework you have seen in the Apple? Underrated core ML is underrated. But சில விஷயங்கள் வந்து not updated அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Okay, core ML கூட fine. And இது is underrated. AV Foundation and okay. Darwin notifications are underrated. Okay, fine. ஸோ உங்களுக்கு பிடிச்ச லைக் WWDCயில் எந்த செஷன் ஆர் எந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஓகே, when I joined, Swift was already introduced, but when I saw the previous videos, I loved it. எப்படி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்விஃப்ட்டை, வேற லெவலாக இருந்தது. ஓகே, இந்த ஃபீச்சர் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு? நேவிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். SwiftUI. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் ரேபிட் ஃபயர். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவில் அவ்வளோவா எதுவுமே ஆக்டிவான கான்ஃபரன்ஸ் எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து எப்பொழுதுமே வி நீட் டு கோ டு யூரோப் ஆர் சம் சிங்கப்பூர், இந்த மாதிரி தான் போக வேண்டிய தருணம். இப்போ நீங்கள் யூ ஹாவ் கிவன் அ கான்ஃபரன்ஸ் இன் யூகே, iOSDev UK, ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நம்ம லிஸ்னர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். iOS யூகேல வந்து 2023 அப்போ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அபவுட் accessibility பற்றி பேசுகிறதுக்கு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ரியலி கிரேட் கான்ஃபரன்ஸ். பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் கம்பெனிஸ் வர் தேர், வித் வேரியஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வந்திருந்தாங்க. மோர் தென் தட் அவங்க பேக்ரவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. அவங்க மோஸ்ட்லி ஸ்பானிஷ் பேசிகிட்டு இருந்தாங்க இன் யூகே. ஸோ ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் மச் இது. அண்ட் அங்கே வந்து நாலேஜ் ஷேரிங் நல்லாவே இருக்கும் அந்த இதில். யூ வில் லேர்ன் அ லாட். ஸோ அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, தே ஆர் அப் டு டேட்டாக இருப்பாங்க. அண்ட் they keep on learning. Okay, everybody, we also keep on learning and updating ourselves. But one different thing what I see is, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண இது ரொம்ப உட்காந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் TCA, I met this TCA guy there. Okay, so I'm not sure I met that TCA guy or somebody who was into that development, I'm not sure. But எனக்கு இன்ட்ரடக்ஷன் அங்கேருந்து தான் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே, யூஸ் பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், ஒரே ப்ராப்ளம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். யூ வில் கெட் டு நோ அ லாட் ஆஃப் பீப்புள். யூ வில் நோ த கல்ச்சர். இப்போ ஆக்சசிபிலிட்டிங்கிற டாப்பிக்கில் தான் நீங்கள், ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்களா, லைக் இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் பேசுகிறேன், ஸோ தே செலக்டட் யூ ஆர் தே ப்ரொவைடட் யூ? ஓகே, you will have to submit your paper. Okay, it will be tough to get selected. Okay, செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். டைவர்ஸாக பார்ப்பாங்க அவங்க. இப்போ கான்ஃபரன்ஸில் நீங்கள் வந்து ஆக்சசிபிலிட்டி பற்றி பேசுகிறீங்க, அண்ட் ஆல்சோ இப்போ ஆப்பிள் வந்து அது இட்ஸ் அ மஸ்ட் அண்ட் மேண்டேட்டரி டு ஆட் இட், ரைட்? ஸோ வாட் இஸ் ஆக்சசிபிலிட்டி? அது எதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சசிபிலிட்டிங்கிறது எல்லாருக்குமே தான் அப்ளிகபிள். ஒருத்தர் ரெண்டு பேருக்குன்னு கிடையாது. அதுதான் மெயின் மோட்டிவ். ஓகே, இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நீங்கள் வந்து இது பண்ண பார்க்கணும், கொண்டு வர பார்க்கணும் இல்லையா? ஸோ people who can touch your phone should be also be able to use. Who cannot touch your phone, they should be use their phone.
who can who can listen, who can see, எல்லாமே கவர் பண்ணணும். மேக்ஸிமம் கேசஸ் கவர் பண்ணணும். அக்சசிபிலிட்டி வந்து ஒரு மைண்ட் செட் தான். அண்ட் அகெயின் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இட் டசன்ட் ஸ்டார்ட் அட் கோடிங் ஃபேஸ். டெவலப்மெண்ட் ஃபேஸில் வந்து அக்சசிபிலிட்டி பண்ணலான்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். நீங்கள் டிசைன் ஃபேஸ்லேயே வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். டு கெட் ஸ்டார்டட் நீங்கள் டைனமிக் டைப் வந்து இது பண்ணலாம். ஆனால் அதுவே வந்து ஒரு சேலஞ்ச் தான். அது பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம் தான். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் திஸ் இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் அக்சசிபிலிட்டி. நிறைய பேருக்கு அக்சசிபிலிட்டி தெரியாது. அண்ட் ஆல்சோ பட் ஆப்பிள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப் ஸ்டோர் ப்ராசஸில் வந்து அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் அண்ட் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் டு த லைக் iOS டெவலப்பர்ஸ். நீங்கள் கான்ஃபரன்ஸில் போய் பேசியிருக்கீங்க. ஸோ தட் கிவ்ஸ் அ மோர் இம்ப்ரெஷன் டு தேட். ஸோ இந்தியாவிலேருந்து போகும்போது அது ஒரு தனி வேல்யூபிள் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அதர் தேன் இப்போ மோஸ்ட்லி யூரோப்பியன் ஆர் சிங்கப்பூர் அந்த மாதிரி தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்தியாவில் பண்ணுறதுக்கு யாராவது நம்ம இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும்? நிறைய நம்ம இந்தியா வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது iOS டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வை டோன்ட் தே தாட் அபவுட் திஸ்? ஓகே. இன் 2017 Swift India அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி குட். பட் ஆஃப்டர் த பேண்டமிக் அண்ட் ஆல் அப்படியே எல்லாமே செப்பரேட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் நவ் ஐ கேன் see the traction. எவ்ரி ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களே வந்து இண்டிபெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. இட் இஸ் அ குட் திங். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இண்டி ஹப் இருக்குது. தே focus on indie developers mari, can be iOS, Android, everything. Every month they have it online as unique well as offline. Yeah, it is unique. And then Swift Bangalore irukku, Swift Ahmedabad, Mumbai, Delhi அப்படினு இருக்கு. So it is really good. எவ்வளோ கம்யூனிட்டிக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணுவேன். பிகாஸ் கம்யூனிட்டிலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். Now it is my turn to give back to the community. So yeah. So I write blogs and know my Swift also, but okay. அது உங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு? ஏன் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா, இப்போது சிம்பிள், the idea was simple. The idea is simple. When you put something into the public, you will be conscious. Yes. 100% அது வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். எஸ்பெஷலி when it comes to coding. ஏன்னா 1+1 2 தான் இல்லையா? ஓகே. தப்பாக சொன்னால் கூட அதோட நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் இருக்கும். ஸோ அதனால மற்றவங்க எல்லாருக்குமே படிக்கணும் அப்படிங்கிற. ஸோ ஓகே, தப்பு இருக்கும், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு இது இருக்கும். ஓகே. அண்ட் இட் இஸ் லைக் அ ஜேர்னல். ஓகே எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் ஜேர்னலிங் மாதிரி. ஓகே. ஸோ அதை ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூ வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டாக் வந்து ஸ்விஃப்ட் இண்டியாவில் கோர் டேட்டாவை பற்றி பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இப்போ கான்ஃபரன்ஸ் போயிருக்கீங்க. ஸோ அதோட ட்ரான்சிஷன் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களோட வித்தியாசம் எப்படி, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கரெக்ட். ஸோ இந்த கான்ஃபரன்சஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் தான் வைப்போம். ஏன்னா வி சூஸ் அ காமன் லாங்குவேஜ். பட் சில கான்ஃபரன்சஸில் வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிப்போம். நம்ம தமிழ் மாதிரி இந்தியாவிலலாம் தமிழ். இஃப் தி ஆடியன்ஸ் இஸ் ஆல் தமிழ், வி ஹேவ் இட் இன் தமிழ். ஐ பர்சனலி டூ இட் இன் தமிழ். அந்த மாதிரி பண்ணிப்போம். அந்த ஸ்டேஜ் ஃபியருங்கிறது கொஞ்சம் இருக்கும், ஹெசிடேஷன். ஓகே. அந்த ஆங்ஸைட்டி கொஞ்சம் இருக்கும். ஆமாம், ஆடியன்ஸ் முன்னாடி யூ ஆர் கம்மிங் அண்ட் சேயிங் சம்திங் டெக்னிக்கல், யூ ஆர் நாட் டெல்லிங் அ ஸ்டோரி ஆர் போயம் ஆர் வாட்எவர். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். தப்பாக சொன்னா பிடிச்சிருவாங்க, என்ன எப்படி சொல்கிறான் அப்படின்னு. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் you have to keep the audience engaged. They are not here to listen to a lecture. Okay, because they can code. Okay, they can code, they can learn by themselves. What, as a speaker, your objective is to, show them a way. Okay. Show them new experiences. Just give them, nudge them.
இன் திஸ் வே. அவ்வளோதான். ஏன்னா அந்த 1 ஹவரில் வந்து எவ்வளோ இது பண்ண முடியும், லேர்ன் பண்ணவே முடியாது ஆப்வியஸ்லி. ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா they will learn. And as an in my experience ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த திக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் அது போக போக பேச 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 it will come. engaged people. ஓகே, ரீசெண்டாக உங்களோட டாக் வந்து ஒரு மீட்டப் ஸ்விஃப்ட் பெங்களூர்லேயே நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஸ்விஃப்ட் டெஸ்டிங். ஸோ அது யூ என்கேஜ் வெல். நான் அந்த இதில் இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு ரீகலெக்ட் தட். ஸோ யூ என்கேஜ் வெல் வித் பை ஆடியன்ஸ் பை கிவிங் த குவிஸ் அண்ட் ஆல்சோ ஹோஸ்டிங் த கண்டக்டிங் த குவிஸ். அது ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் யூ மேட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஸ்விஃப்ட் டெஸ்டிங் அண்ட் ப்ரீவியஸ் ஒன் ஃப்ரேம் ஒர்க் எக்ஸி டெஸ்டிங். ஸோ தட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப்பும் பண்ணுறீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ யூ ஆர் going to lectures to several colleges, SRM. I have seen your recent post. So அந்த இது எப்படி உங்களுக்கு அது அது ஃபுல்லாக டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ மீட்டப்னா ஒரு ½ hour, இல்லை கான்ஃபரன்ஸ்னால் ஒரு ½ hour அந்த மாதிரி. பட் ஒர்க் ஷாப் வில் பி மோர் டைம். ஒர்க் ஷாப்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் அண்ட் டைம் கன்சியூமிங், எனர்ஜி கன்சியூமிங் அண்ட் எனர்ஜி ட்ரைனிங் தான் சொல்லுவேன். ஸோ இந்த காலேஜஸ்லலாம் வந்துட்டு ஐ நோ த ப்ரொஃபஸர்ஸ் who taught me computer science and engineering, again giving back to the community and giving back to the education system. அந்த மாதிரி தான் நான் படித்தது. ஸோ they ask me if you can இது பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இது பண்ணி போகிறது தான். அண்ட் இட் இஸ் அ வாலண்டரி திங். நீங்கள் ரொம்ப லைக் பிஸியாக இருக்கிறீங்க. லைக் யூ ஆர் ஹோஸ்ட் ஆர்கனைசிங் த மீட்டப் அண்ட் ரைட்டிங் பிளாக்ஸ், ஸோ ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஆல்சோ கான்ஃபரன்ஸ். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. கண்டிப்பாக அது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஒன்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ வில் பி ஏபிள் டு டூ இட். அந்த மாதிரி தான். அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் எனர்ஜி ட்ரைனிங் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஏன்னா இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆடியன்ஸ். இதுவும் இந்த ஸ்கூல் கிட்ஸ், ஐ மீன் சாரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, they have nothing, they don't know anything about iOS. Okay, Xcode கூட பார்த்ததில்லை அவங்க. So that is a different level challenge. So from the basics you need to basics மாதிரி இருக்கும். Okay, and 2 daysல வந்து ஓபன் பண்ணி ரன் பண்றதுக்குள்ள முடிஞ்சிரும். So yeah, depends, again it depends on each and every person. Again நான் பார்த்ததுல வந்துட்டு அதான் நான் சொல்வேன்ல, நீங்கள் பார்த்து மட்டும் காட்டிட்டிங்கன்னா they will learn on their own. Okay, அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து கற்றுக்கிட்டு நான் இப்போ iOS டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னு. ஓகே, குட், ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்விஃப்ட் ஆர் ஓப்பன் சோர்ஸ் எதுவும் லைக் ஏதாவது ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் சான்ஸ் இல்லை இது வரைக்கும் இல்லை. மேபி இன் த ஃபியூச்சர் யூ மைட். ஓகே, இப்போ தீஸ் ஆர் த ஸ்டாண்ட் அவுட்னு சொல்லலாமா ஆஸ் iOS டெவலப்பர்? இப்போ எல்லாருமே இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லை சைட் ப்ராஜெக்ட் அது மட்டும் தான் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பண்ணால் தே வில் கம் அவுட் அண்ட் தே கேன் ப்ரூவ் தெம் செல்ஃப், ரைட்? ஆப்வியஸ்லி. ஏன்னா ஆஸ் அன் iOS டெவலப்பர் யூ நீட் சம் ஃபீட்பேக் ஃபார் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக. கீப் யுவர் செல்ஃப் அன்கம்ஃபர்டபுள் தான் நான் சொல்வேன். கீப் யுவர் செல்ஃப் லேர்னிங். If you are the smartest person in the room, quit and go to another room where you know there are more smart people than you. அப்போதான் கற்றுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வரும், ரெஃப்ரெஷ் ஆகும். ஒரு சாட்டர்டே இல்லை சண்டே இட்ஸ் ஜஸ்ட் லைக் கிவிங் சேரிட்டி இல்லையா? கண்டிப்பாக. போய் ஆமாம், மீட்டிங் பீப்புள், மீட் பண்ணி நெட்வொர்க் பண்ணுறது, அந்த மாதிரி இட் ஃபீல்ஸ் குட். ஓகே, நம்மள மாதிரியே இருக்காங்க, வி ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற ஒரு இது. இப்போது தனியாக உட்காந்து இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்விஃப்ட் யூஐ வச்சு நேவிகேஷனில் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சேர்ந்தே பார்க்கலாம். ஓகே, இஸ் தேர் அ பெட்டர் சொல்யூஷன்? அந்த மாதிரி தான் நாலேஜ் வில் எக்ஸ்பேண்ட். ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் போய் அங்கே ஜாயின் பண்ணி அதுலேருந்து நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறது. ஸோ யூ ஆர் லேர்னிங் அண்ட் ஆல்சோ யூ ஆர் லைக் கிவிங் தெம்
giving the to iOS developers. ஸோ அவங்களுக்கும் ஒரு அது அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு த லைக் iOS ஆப்பிள் எக்கோசிஸ்டம் கூட சொல்லலாம். ஸோ ஓகே. So Rizwan, so we are at the end of the session. Okay. So whenever we wrap the podcast episode, we try to ask a call to action from so that it will help how people get started with this iOS development. So ஒரு சின்ன ரோட் மேப் சொன்னீங்கன்னா it would be better for audience. ஓகே, நான் இனிஷியலி நான் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ரோட் மேப் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆப்பிளே வந்து நிறைய டுட்டோரியல்ஸ், ரோட் மேப் டுட்டோரியல்ஸே கொடுக்குறான் SwiftUIயில் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அஃபீஷியல் சைட்டில் போய் பார்த்தாலே டீட்டெயில்டாக இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டெப்பாக பண்ணாலே போகிறோம், ஒரு 2 வீக்ஸில் வந்துடும் டெவலப்மெண்ட். ஓகே ஓகே. இப்போ புதுசாக யார் பண்ணாலுமே அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்டக்காக இருப்பாங்க, பழைய இதுலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துக்கலாம், அந்த ப்ராஜெக்டில் மட்டுமே யூனிக்காக கற்றுக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு. ஸோ டேரெக்டாக போய் அதை படிச்சுக்கலாம். ஓகே. இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து போனால் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம SwiftUI வந்துருச்சு. ஸோ UI கிட் எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு UI கிட்டில் வந்து கலெக்ஷன் வியூஸ் படிச்சு தான். ஓகே. UI கிட் வந்துடும், படிச்சிருவாங்க ஆக்சுவலி. Okay. பண்ண படிச்சிருவாங்க. So where can our listeners connect to you or work from you or learn from you? Learn from me. Okay. I post on LinkedIn, Twitter and my blog. Okay. So listeners, anybody can connect with me. Okay. In those platforms. Okay. So unga meetup adla meetups-லயும் I speak, I post about that in LinkedIn. Okay. I post it on LinkedIn. And okay. And some meetups I volunteer to organize them. So everything LinkedInல நான் போடுறேன். ஸோ உங்கள் சோர்ஸ் கோட் அந்த மாதிரி உங்கள் லேர்னிங்ஸ் இதில் பார்க்கலாம், GitHub இருக்கு, GitHubல பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ ரிஸ்வான் ஃபார் ஷேரிங் திஸ் அமேசிங் தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் அபவுட் த iOS டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு என்கிட்ட கேட்கணும், இல்லை எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை? That's it. Yeah. Okay. Thank you, Rizwan. Okay, audience, you can connect with him on LinkedIn or GitHub, and you can meet him in the meetups. Yeah. So that would be really great. So thank you once again. So until next time, keep learning, keep building, and keep coding. So thank you. Take care.